நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் செய்திகளாக நாம் கடந்து செல்வோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை யாராவது ஒரு வசனங்களை வேற்றி வாசிக்கும். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவது இல்லை. ஒரு நிமிஷம் கண்களை எடுத்து செபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் உங்களோட வார்த்தை கொண்டு நீங்களோடு பேசுங்க. ஆண்டவரே, பேசுகிறது மனித நல்ல ஆவியனோட என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த இடத்தை கிருபை செய்யுங்கப்பா. அடியின் வந்து நீங்கள் வெளிப்படுங்க, எல்லா தடைகளையும் மாற்றுங்கப்பா. இன்றைக்கு நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். உங்கள் நாமத்தின் மூலமாய் மகிமைப்படட்டும், பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஒன்றை வாசிப்போம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி நீங்கள் சாகவே சாவதில்லை. ஹல்லேலூயா. இப்ப சர்ப்பம்னா யாரு? சர்ப்பம்னா யாரு? சாத்தான். இப்போ சாத்தான் சர்ப்ப வடிவத்தில் இருந்தானா இல்லையா? சாத்தான் சர்ப்ப வடிவில் தான் இருந்தானா இல்லையா? இல்லையா? ஆமாவா? ஹல்லேலூயா. பின்பாக நான் வசனத்தை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இப்போ இந்த சர்ப்பமானது மனிதன் இந்த உலகத்தில் வருவதற்கு முன்னாடியா பின்னாடியிலிருந்து இருந்தானா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சர்ப்பம் ஸ்திரீயை ஏன் வஞ்சிக்க வேண்டும்? அதற்குரிய காரணம் யாராவது இருந்தா சொல்லுங்க. ஏன் தொடர்ந்து கையில தரல ஆண்டவர், அதனால ஏன் தொடர்ந்து ஆண்டவர் அவன் கையில தரல, அதனால அப்ப அந்த ஏதேன் தோட்டம் முதல்ல யார் கையில தான் இருந்துச்சு? ஆண்டவர் கையில இருந்துச்சு. முதல்ல லூசிபர் இருந்துச்சு. லூசிபர் இருந்தானா? ஹல்லேலூயா. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதேன் தோட்டம் கர்த்தருடையது. அதை யாருக்கு கொடுத்திருந்தாரு? அதுக்கு முன்னாடி யார்கிட்ட கொடுத்திருந்தாரு? ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதனை செய்கிற தூதனுடைய சமூகத்துல கர்த்தர் கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. அவன் பெயர் தான் லூசிபர். அவனுக்குள்ள பெருமை மேட்டிமை வந்ததினாலே கர்த்தர் அவனை அதிலிருந்து புறமாக்கி தேவ சாயலாய் படைக்கப்பட்ட ஆதாமிடத்தில் கர்த்தர் என்ன செய்தார்? அந்த பொறுப்பை கொடுத்தார். ஹல்லேலூயா. நன்றாய் கவனிக்க வேண்டும். சர்ப்பம் ஸ்திரீயை வஞ்சிப்பதற்குரிய காரணம் அந்த ஏதேன் தோட்டத்தை திரும்பவும் அவனுடைய கருத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. அந்த ஏதேன் தோட்டம் அவனுடையதாய் இருந்ததினாலே அவன் திரும்பவும் அந்த தோட்டத்தை அபகரிக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்திரீயை வஞ்சித்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். யார்கிட்ட சொல்றாரு வசனம்? ஆதாம் சொல்றார். ஆதாம் என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 2:22 வாசிங்க. தேவனாய் கர்த்தர் நாம் மனுஷரை எடுத்த விநாயகரை மனுஷியாக உருவாக்கி அவரை மனுஷனுக்கு கொண்டு வந்தார். அப்போ இது ஆதாமோட கர்த்தர் வெளிப்படுத்துற காரியம், சொன்ன காரியம். அவன் ஏவாளிடத்தில் நிச்சயமாய் சொல்லியிருப்பான். ஆதியாகமம் 3:3 வாசிங்க. ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். யார் சொன்னீங்க? ஏவாள். அப்போ இதிலிருந்து தெரிகிறது ஆதாம் ஏவாளிடத்தில் சொல்லிட்டான். இது தேவனுடைய கட்டளை, நீ இதை செய்யக்கூடாது, கர்த்தர் நமக்கு இந்த கட்டளை கொடுத்திருக்கிறார் என்று அவன் ஏவாளிடத்தில் சொன்னதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஏவாள் யாரிடத்தில் இதை சொல்லுகிறான்? சர்ப்பத்தினர். அப்ப சர்ப்பம் சொல்லுகிற காரியம் ஆதியாகமம் 3:5 வாசிங்க. இதை புசிக்கும் நாளிலே கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஹல்லேலூயா. இப்போ சர்ப்பம் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து
தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார். இப்போ அவர் யார் சாயலா இருக்கிறார்? ஆதாம தேவ சாயல். அதை காட்டிலும் மேலான ஒரு சாயல் இருக்கா? இல்ல. அப்ப அவளுக்குள்ள என்ன வந்துருச்சு? இன்னும் அழகாகணும். ஏற்கனவே ரொம்ப அழகா தான் இருக்கிறா, ஏற்கனவே நல்லதான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, அவருடைய சாயல்னால படைக்கப்பட்டு மிகுந்த அழகா தான் இருக்கிறா. ஆனா அந்த வஞ்சகத்தின் நாவி அவளுடைய கிரியை செய்யும் போது, அந்த வார்த்தையை சொல்லும் போது அவள் அதை செவி சாய்க்கிறவளாய் காணப்படுகிறார். இன்றைக்கும் சபையில கர்த்தரினோடு பேசுகிறார் என்று வஞ்சகத்தின் நாவை பேசுகிறதை கேட்டுவிட்டு கர்த்தர் தான் என்னோடு பேசுகிறார் என்று சொல்லுகிறதை நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். புரியலன்னு நினைக்கிறேன். முதலாவது நம்மோடு பேசுவது யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதற்குரிய பகுத்தறிவு நமக்குள்ள வாழ்க்கையில இருக்க வேண்டும். நான் ஒன்று கேட்கிறேன், நீங்க செபிக்காம இருக்கும்போது கர்த்தர் உங்களோடு பேசுவாரா? நீங்க கர்த்தரை தியானிக்காமல் இருக்கும்போது கர்த்தர் உங்களோடு வெளிப்படுவாரா? கர்த்தருடைய பாதத்தில் அமராமல் எப்போதும் சுயமாய் ஓடுவீர்களானால் கர்த்தர் உங்களோடு பேசுவாரா? அப்ப யார் தான் பேசுவார்? இன்றைக்கு இந்த சபையில சில பேரோட அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இது கர்த்தர் தான் பேசுகிறார் என்று அதை விசுவாசித்து அதை புருஷனிடத்துல என்ன செய்கிறது? கர்த்தரினோடு பேசிட்டாரு, நீ இப்படித்தான் இருக்கணும் என்று சொல்லும் போது பூம்பு மாட்டு மாதிரி நம்மள என்ன செய்யணும்? இன்னைக்கு ஆதாம் அப்படித்தானே பண்ணா? ஏவல் பறித்து கொண்டது கொடுத்தவன் என்ன செய்யலாம? தேவன் சொன்ன கட்டளையை மறந்து போயிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவன் சொன்ன கட்டளை, தேவன் சொன்ன அந்த வார்த்தையை அவன் மறந்து ஏவலோட வார்த்தைக்கு செவி சாய்க்கிறவனாய் காணப்பட்டான். ஆனால் ஆதாம் வஞ்சிக்கப்படல, ஏவல் தான் வஞ்சிக்கப்பட்டான வசனம் இருக்கு. அல்லேலூயா. ஆனால் ஆதாம் ஸ்திரீயோட வார்த்தையை கேட்டதுனாலே அவன் என்ன செய்தான்? பாவத்தில் விழும். அல்லேலூயா. இன்னைக்கு யார் ஏவாளா இருக்க விரும்புறீங்க? யார் ஆதாமா இருக்கணும்னு விரும்புகிறீங்க? இல்ல ரெண்டாம் ஆதாமா யார் இருக்கணும்னு விரும்புகிறீங்க? அதுக்கு கொஞ்சம் அதோட அர்த்தம் புரிஞ்சனால இல்லைன்னா அது வரல. அப்ப ரெண்டாம் ஆதாமா யாரு? இப்பயாவது சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாம் மாதம் பாவம் செய்தான், ஆனால் இரண்டாம் மாதம் அந்த பாவத்திலிருந்து அவனை மீட்டார். அப்போ சாத்தானுடைய மிக தந்திரமான காரியங்கள் என்னவென்றால், ஒருவனை வஞ்சித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து இழுப்பதுதான் அவனோட வேலையாயிருக்கிறது. அவனுடைய வேலை என்ன செய்யணும்? திருடவும் கொல்லவும் அன்றி எதுக்கும் வரான். அல்லேலூயா. அப்ப அந்த தோட்டத்துக்குள் அவன் எப்படி வந்தான்? ஏவாள் எப்படி வஞ்சிக்கப்பட்டா? ஒருவேளை அது பாம்பா இருக்குன்னா அந்த பாம்புட்ட எப்படி அவன் மயங்கிருப்பான்? சொல்லுங்க. இப்ப பாம்பு வந்து உங்கள்கிட்ட பேசுது, நீங்க மயங்கிருவீங்களா? அப்போ அவள் அங்க மயங்கி இருக்கிறான்னா அங்க என்ன நடந்திருக்கும்? பாம்பா இருக்குமா, இல்ல வேற ரூபத்துல இருந்திருக்குமா? வாசிக்க எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 7வது வசனம். எசேக்கியேல் 28:7. இதோ ஜாதிகளின் மகா பலவான்களாகிய மறு தேசத்தாரை உனக்கு விரோதமாய் வரப்பண்ணுவேன். யார் இது மகா பலவான்களாகிய மறு தேசத்தாரை உனக்கு விரோதமாக வரப்பண்ணுவேன் சொல்லியிருக்க? இது யாரை குறிக்கிறது? நல்ல அவசியம். இதோ ஜாதிகளின் மகா பலவான்களாகிய மறு தேசத்தாரை உனக்கு விரோதமாய் வரப்படுவேன். அப்ப சாத்தான் அவனுக்கு வர வச்சுக்குவானா? அந்த மறு தேசத்தார் யாரு? அல்லேலூயா. கர்த்தர் நம்மை மகா பலவான்களாய் மாற்றி என்ன சொல்ல, அவனுக்கு விரோதமாய் நம்ம எழும்ப செய்ய போகிறார்.
அல்லேலூயா. நாம் யுத்த புருஷனாய் அவனுக்கு முன்பாக போய் நிற்க போகிறோம். அவர்கள் உன் ஞானத்தின் அழகுக்கு விரோதமாய் தங்கள் ஞானத்தின் அளவு யாருக்கு இருக்கு? சாத்தான். அல்லேலூயா. அவர்கள் உன் ஞானத்தின் அழகுக்கு விரோதமாய் தங்கள் பட்டயங்களை உருவி உன் மினுக்கை குலைத்து போடுவார்கள். அவன் எப்படிப்பட்டவனா இருக்கான்? மினுக்குனா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. அழகு உள்ளவனா. காரணம் என்ன தெரியுமா? அவன் அழகா இருந்ததுக்கு கர்த்தர் அருகாமையிலே அவன் ஆராதனை செய்தான். தேவனுடைய சமூகத்துல இருந்த அந்த தேவ வெளிச்சத்தை பெற்று அவன் மெனுக்காய் இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். வசனம் 13 வாசிங்க. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். எங்க இருந்திருக்கான்? இப்ப தெரியுதா? சாத்தான் ஏற்கனவே எங்கெல்லாம் இருந்திருக்கிறான்? ஏதேன் தோட்டத்தை அவனுடைய கருத்துல தான் கர்த்தர் கொடுத்து இருக்கிறான். இப்ப தெரியுதா ஏன் ஸ்திரீயை வஞ்சிக்கிறான் என்று? புரிஞ்சுச்சா இல்லையா? ஏற்கனவே அவன் கையில தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏதேன் தோட்டம். அவன் ஏதேன் தோட்டத்திலிருந்து கர்த்தர் வெளியாக்கிட்டாரு. அதை மனுஷனிடத்தில் கொடுத்தார். இப்போ அந்த ஏதேன் தோட்டத்தின் மீது உள்ள அந்த அன்பு, அந்த ஈர்ப்பு அவன் என்ன செய்கிறது? ஊனி இருக்கிற மனுஷனை வெளியில எடுத்து அந்த தோட்டத்தை திரும்பியும் அபகரிக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கம். அதனால் தேவ சாயலால் படைக்கப்பட்ட அந்த மனுஷியை என்ன செய்யலாம்? வஞ்சிக்கிறான் என்று வாசி 13வது வசனம். நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், யஸ்மி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்னங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. இப்போ இவ்வளவு காரியம் உங்களுக்கு இருந்து உங்களை வெளியில அனுப்புனா நீங்க என்ன செய்வீங்க? கோபம் ஒரு திரும்பி என்ன செய்வீங்க? எப்படியாவது அட்டையப்படதான் பார்ப்பீங்க. இதான் இன்னைக்கு சாத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இது அன்னையில இருந்து இன்ன வரை செய்து கொண்டு இருக்கான். ஏன்? அந்த ஏதேன் தோட்டம் திரும்பவும் கர்த்தர் மனிதனிடத்தில் கொடுக்கும்படியாய் விரும்புகிறார். அதனாலதான் அந்த ஏதேன் தோட்டத்தை இன்று வரை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். அந்த ஏதேன் தோட்டம் எங்க இருக்குன்னு இதுவரை யாராலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அல்லேலூயா. அப்ப அந்த ஏதேன் தோட்டத்தை பாதுகாக்க கர்த்தர் எதை வைத்திருக்கிறார்? சுடர்வழி மட்டை. அல்லேலூயா. சேராபினா கேராபி மாத்தி சொல்லக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் அதை கொண்டு அந்த ஏதேன் தோட்டத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். காரணம், இவன் திரும்பி அந்த தோட்டத்துக்குள் என்ன செஞ்சிடக்கூடாது? வரக்கூடாது என்பதற்காகவே. அல்லேலூயா. ஆனால் அவன் நினைத்தது மனுஷனை ஏமாற்றி அந்த தோட்டத்தை அபகரிக்க அவன் நினைத்தான். ஆனால் கர்த்தரோ அவனை என்ன செய்தார்? சபித்து மனுஷனை அதிலிருந்து புறமாக்கி அந்த ஏதேன் தோட்டத்தை வெளியெடுத்து பாதுகாத்தார். அந்த ஏதேன் தோட்டத்தை வெளியெடுத்து பாதுகாப்பதற்கு காரணம், அவர் வரும்போது அந்த ஏதேன் தோட்டத்தில் நாமும் அவரோடு வாழும்படியாக கர்த்தர். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ அவரோடு நாம் வாழுகிற அந்த இடம் எப்படிப்பட்ட இடம்? பத்மராகம், புஷ்பராகம், வைரம், இப்படிப்பட்ட ஸ்தலத்துலதான் நாம் என்ன செய்ய போகிறோம்? வாழ போகிறோம். அல்லேலூயா. அப்போ மனுஷனை எந்த அளவுக்கு அவர் நேசித்திருப்பார், எந்த அளவுக்கு அவனை உயர்த்தும்படியாய் அப்படிப்பட்ட இடத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார் என்று யோசித்து பாருங்க. ஆனால் அதெல்லாம் மறந்து சாத்தானுடைய ஒரே ஒரு வார்த்தைக்கு மயங்கி அவர் என்ன செய்யலாம்? அந்த தோட்டத்தை இழந்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற மகிமை மிக பெரியது. அந்த மகிமையை இன்று நாம் மறந்து பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ மகிமை எழுந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஜீவ கிரீடத்தை எழுந்து கொண்டிருக்கிறோம். நமக்காக வைத்திருக்கிற அந்த ஸ்தலத்தை அடையக்கூடாமல் இருப்பதற்காகவே தினந்தோறும் அவன் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான்.
அல்லேலூயா அல்லேலூயா. அந்த வஞ்சகத்தில் நாம் அகப்படுவது தேவன் விரும்புகிறாரா? உன்னை அதிலிருந்து மீட்டெடுக்கும்படியால் ஒவ்வொரு முறையும் அவர் பிரயாசப்பட்டுக் கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு தடவையும் உன்னை மன்னித்து 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 நீ அப்படிப்பட்ட ஸ்தலத்துல வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? திரும்ப 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 சாத்தானுடைய வழிக்குள்ளே நாம் கடந்து செல்கிறோம். சாத்தான் இன்றைக்கு நம்மை வஞ்சிப்பது என்ற காரியத்தில் உலக ஆசை, உலக மோகம், உலக இச்சை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. இதுதான் மோசம். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஏவாளை அவளோட அழகை சொல்லி அவளை வஞ்சித்தான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நம்மை எதிர வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் கொடுத்த அழகு போதாதா? இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தேவையா? தேவையா? தேவையில்லையா? அப்ப தேவையில்லைன்னா போட்டுக்கோங்கன்னா வீட்டுல போய் அடிச்சிருக்கோம். அல்லேலூயா அல்லேலூயா. நாம் நிர்வாணியாகவே வந்தோம். போகும்போது எப்படிதான் போகிறோம்? அப்ப இந்த இடையில எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்கு. இது உங்களுக்கு அந்த இச்சையை தூண்டுகிறது. அது மற்றவர்களை இச்சிக்க செய்கிறதா? அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கு தெரியாதவனை எப்படி அழகப்படுத்தணும்னு நீ அழகாய் இருக்க வேண்டும் என்றால் நீ தேவனுடைய சமூகத்தில் அதிகமாக ஜெபித்து பாரு. உன் முகம் பிரகாசம் அடையும். அந்த தேவ வெளிச்சம் உன் முகத்தில் காணப்படும். அந்த தேவ மகிமை உன் முகத்தில் காணப்பட வேண்டும். நீ 1 கிலோ ஃபேன்ல அப்படி பூசினா அந்த அளவு வராது. அல்லேலூயா அல்லேலூயா. நீ வெறுமையா பணத்தை வேஸ்ட் பண்ணாத. தேவனுடைய சமூகத்துல உட்காரு. நீ முகம் பிரைட்டா. அல்லேலூயா. உன் முகம் பிரைட் ஆவது மாத்திரமல்ல, உன் வாழ்க்கையை பிரைட்னஸ் ஆகும். அல்லேலூயா. காரணம் அந்த தேவ வெளிச்சம் உனக்குள் இருக்குமானால் அந்த வெளிச்சத்தை பார்க்கிற இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சம் அடைவார்கள். கர்த்தர் அதற்காக தான் உன்னை வெளிச்சமாய் மாற்றி இருக்கிறார். உன் வெளிச்சம் அநேகர் இருளில் இருக்கிறவர்களை வெளிச்சத்தில் கொண்டு வருவதற்காகவே உன்னை வெளிச்சமாய் படைத்திருக்கிறார். அதற்காகவே உன்னை கையிலே பிரித்தெடுத்திருக்கிறார். அதற்காகவே உன்னை அபிஷேகித்து இருக்கிறார். அந்த அபிஷேகம் என்ற வெளிச்சம் உன்னிடத்திலிருந்து புறப்படும் போது காரிருள் அந்த இடத்தை விட்டு மாறும். நினைக்கிறோம். நீ நடக்கும் போது அசுத்தாவை ஓடுவதையோ, நீ நடக்கும் போது வியாதிகள் விலகுவதோ உன்னோட அழகினால் அல்ல, தேவன் உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகத்தின் அழகினாலே கர்த்தர் மகிமையாய் வெளிப்படுகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நீ அங்க போய் நிற்கும் போது உன் வெளிச்சம் அவர்களுக்குள்ள கிரியை செய்ய வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. நீ அங்க போய் நிற்கும் போது அந்த தேவ பிரசனம் உன் முகத்திலிருந்து கடந்து சென்று அவருடைய இருதயத்தில் இருக்கிற பாரம் மாற வேண்டும். 1 கிலோ தடவி எல்லாத்தையும் பூசி எல்லாம் தடவிட்டு போய் நின்றா அது முன்ன வச்சு. அல்லேலூயா அல்லேலூயா. நாம் முன்மாதிரி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார் அதுல சந்தோஷமாக இருக்க வேண்டும். கர்த்தர் என்னை கருப்பாச்சு சந்தோஷம் இல்லையா? சந்தோஷம் ஒண்ணு இல்லையா? சந்தோஷம் என்ன சந்தோஷம்? ஆண்டவர் இடத்துல இருக்கிற அந்த சந்தோஷம். நித்திய ஜீவன் எனக்கு இருக்கு அந்த சந்தோஷம். அந்த ஏதேன் தோட்டத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை வைத்து என்னை கொண்டு போய் வைத்து அழகுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரு. அதுதான் முக்கியம். இந்த உலகத்துல ஜொலிக்கிறது தேவன் விரும்புகிறார். இந்த உலகத்துல தேவ வெளிச்சம் மூலமாய் அனைவருக்கு நீ பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. 14வது வசனத்தை வாசிங்க. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்து அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். 17 உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று. என்னாச்சு? மேட்டிமை ஆயிற்று. இப்ப சாத்தான் எதுல கொழுந்து போனான்? அழகு. அழகு. அதனாலதான் இங்க ஸ்திரீக்கு வந்து சொல்றான். ஏன்னா ஸ்திரீ எப்போது என்ன செய்வாங்க? அந்த அழகைப்படுத்திக் கொள்ளணும்னு ஒரு இச்சை எங்க வந்துச்சு? அங்கிருந்து தான் வந்துச்சு.
அல்லேலூயா. அப்போ உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று, மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய், உன்னை தலையில தள்ளி போடுவேன், ராஜாக்கள் உன்னை பார்க்கும்படி உன்னை அவர்களுக்கு முன்பாக வேடிக்கையாக்குவேன். இங்க சாத்தானை குறித்து நாம் பார்க்கும்போது ஞானத்தில் வல்லவன், அழகில் சிறந்தவன், பலத்தில் பலவானாக இருந்தான். அல்லேலூயா. அப்படின்னா பாம்பா இருக்குமா? சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் ஏற்கனவே தேவதூதனாக இருந்தவன். அல்லேலூயா. தேவனுடைய அருகாமையில் இருந்து கர்த்தரை துதித்து கொண்டிருந்தவன். அல்லேலூயா. அதனாலதான் அவனுக்கு இப்படிப்பட்ட எல்லா காரியத்தையும் கர்த்தர் அவனை சிறந்ததாய் வைத்திருந்தான். ஞானத்திலும் சரி, அழகிலும் சரி, பலத்திலும் சரி, அவன் சிறந்தவனாய் இருந்ததற்குரிய காரணம். ஆனால் அதன் நிமித்தமாய் அவன் தேவனை எதிர்த்து நிற்க அவன் முயற்பட்ட போது கர்த்தர் அவனை பரப்போது தள்ளினார் என்ற காரணம் அவனுடைய வெற்றிமை. இன்றைக்கு உன் வாழ்க்கையில வெற்றிமை இருக்குமானால் உனக்கும் இது நிலைமை தான். எனக்கு எல்லாம் தெரியும், வசனம் எனக்கு தெரியாது, உனக்கு தெரியுமா? நான் ஜெபிக்கிற காட்ட நீ பெருசா ஜெபம் பண்ணிக்கிறியா? இன்னைக்கு அந்த வேற்றுமை நமக்குள்ள கொண்டு வருது யார்? சத்துரு. எப்ப எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சமுத்திரம் உட்காரியோ அப்பதான் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். எனக்கு தெரியாத வசனம், எனக்கு தெரியாத ஜெபம் நீ கற்றுக் கொடுக்கிறியா? இல்ல நீ சொல்லி நான் கேட்கணுமான்னு உனக்குள்ள பெருமை இருக்குன்னா நிச்சயமாய் சாத்தனோடு சேர்ந்து விட வேண்டியது. அல்லேலூயா. அந்த ஏதேன் தோட்டத்தை கண்ணால் கூட பார்க்க முடியும். அந்த ஏதேன் தோட்டத்தில் உன்னை கொண்டு போய் கர்த்தர் வைக்கவே முடியாது. அல்லேலூயா. இதெல்லாம் உன்னிடத்திலிருந்து எடுத்து போடும்படியாய், உன்னை உருவாக்கும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு இந்த பட்டறையில வந்து வச்சிருக்கிறார். எங்கெங்க உன் வாழ்க்கையில சொட்ட இருக்கோ, எங்கெங்க உன் வாழ்க்கையில அங்கங்க நெளிவு இருக்கோ, அதெல்லாம் சரி செய்வதற்காகவே இந்த இலையில கொண்டு வந்து உன்னை உட்கார வைத்திருக்கிறார். ஏன்னா அவருடைய அழகு உன் முகத்துல வரணும். அவருடைய வெளிச்சம் முகத்துல வரணும். இயேசுவோட அழகு உனக்குள்ள வரணும். அந்த அழகு அநேகரை மயக்கணும் என்பதற்காக தான். அழகா இருந்து பேசும்போது அந்த வார்த்தை இனிமையாய் செல்லுவது அவருடைய இருதயத்தை தொடுகிறதாய் காணப்படும். காரணம் அந்த அபிஷேகத்தை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்கிறார். அந்த அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய சமூகத்தில் காத்து ஜெபித்து அந்த இடத்தில் பெறும் அபிஷேகத்தை நீ வெளிப்படுத்தும் போது அங்க ஒரு கூட்டம் ஜனம் உன்னை பின்தொடர்கிறார்கள். அதற்காகவே உன்னை உருவாக்குவதற்காகவே சபை வைத்திருக்கிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? சபையில வருகிறோம், சாப்பிடுறோம், மற்றவங்களை பார்க்கிறோம். அவங்க என்ன செய்யணும்? என்ன போனவர் எப்படி வந்து இருக்கிறாங்க, என்ன குற்றம் கண்டுபிடி? இதுதான் இன்னைக்கு சபையில் இருந்தது. கர்த்தர் அதற்காக சபையில கொண்டு வைக்கல. அல்லேலூயா. அல்லேலூயா. அதற்காக சபையில கொண்டு வந்து வைக்கல. சபையோட நோக்கம் ஒவ்வொருவரும் பரிசுத்தவானாக வேண்டும், ஒவ்வொருவரும் அபிஷேகத்தில் நிறைந்து காணப்பட வேண்டும், ஒவ்வொருவரும் தேவனுக்குள் வைராக்கியம் கொள்ள வேண்டும், ஒவ்வொருவரும் புறப்பட்டு போய் சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்பதை. அல்லேலூயா. இது சாத்தானுக்கே தெரியாத காரியம். இது தேவனுடைய இருதயத்தின் மைய பகுதியில் இருந்த இந்த காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. சபை வந்தாதான் இயேசுவோடு நம்ம யுத்தத்துக்கு போக முடியும். சபை இல்லாம பரலோகத்துக்கு ஒருவனும் போக முடியாது. சபை மூலமா தான் எங்க போனோம் போக முடியும். ஏன்? சபையில வந்து என்ன ஆகும்? ஒரு நிச்சயிப்பு, தேவனோட உடன்படிக்கை, நாவின் ஞானஸ்நானம், இயேசு கரத்தை பிடிச்சு என்ன செய்யணும்? அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்ன, தேவன் என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் என்றால், எப்படி சாத்தான் மனுஷனை ஏமாற்றி பாவத்துக்குள் உண்டு பண்ணி பாவ உலகமாய் மாற்றினானோ, கர்த்தர் நினைக்கிற காரியம் அதே மனுஷனை இதே உலகத்தில் பாவ உலகத்தில் சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அவனுக்கு விரோதமாய் எழும்ப வைக்கிறார். அந்த வசனம் இதோ
ஜாதிகளில் மகா பலவான்களாகிய மறு தேசத்தாரை உனக்கு விரோதமாய் வரப்பண்ணுவேன். நம்மதான் அல்லேலூயா. அதற்காகவே சபையில கர்த்தர் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதற்காகவே கர்த்தர் அந்த வைரக்கத்தை நாளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்காகவே அந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த அபிஷேகத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். குறி நோக்கி தொலைக்கப்படாது. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார்ல, நாம் இதுவரை என்ன செய்திருக்கிறோம், அந்த அபிஷேகத்தை வைத்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் யோசித்து பார்த்து அதை பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறார். அப்படி நீங்கள் பயன்படுத்தும் போது அதுதான் எழுப்புதல். புரியுதா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த அபிஷேகத்தை நீ பயன்படுத்த வேண்டும். அப்போதுதான் எழுப்புதல் உண்டாகும். கர்த்தர் சும்மா அபிஷேகம் கொடுத்து வதைக்கிறதுக்கு கொடுத்தல். அல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை நீ பயன்படுத்தும் போது இன்னொரு அபிஷேகத்தையும் கொடுப்பார். அதை பயன்படுத்தும் போது இன்னொரு அபிஷேகத்தையும் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு அபிஷேகத்தை கொடுத்ததை புரிநோண்டி புதைச்சா இப்படி அர்த்தம் தருவார். கடைசியில ஒன்று என்ன செய்வார், புடிங்கி யார்கிட்ட இருக்கு அவன்கிட்ட கொடுத்துருவார். புரியல நினைக்கிறது. எத்தனை பேர் இந்த வசனம் புரியுது? அல்லேலூயா. ஒன்றை இருக்கிற அபிஷேகத்தை புடிங்கி இருக்கிறவங்க போய் கர்த்தர் கொடுத்துருவார். அதுக்கப்புறம் நீ யாருதான் செத்த போனா வாழ்றதும் ஒண்ணு, சாவறதும் ஒண்ணு. அல்லேலூயா. என்ன கடைசி அற முடிய போகுது. அல்லேலூயா. நீ ஜீவனோடு இருக்கும் நாள் முழுவதும் கர்த்தரை தொழுது கொள்வதில் உண்மை உத்தமாயிருக்கிறது. அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவர் கட்டளைகளை கை கொண்டு நீ நடப்பாயானால் உன்னை கொண்டு அநேக ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள கர்த்தர் செய்யும். அப்போ இன்னைக்கு உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை பயன்படுத்தி இருப்பையானால் இந்த சபை காலியாக இருக்காது. வார்த்தை வரல, சத்தம் வரல, இருக்கா இல்லையா? முதல் அபிஷேகம் உள்ளாலும் இருக்கா இல்லையா? உண்மையை சொன்ன எல்லா அபிஷேகம் அந்த ஒவ்வொருவரையும் கொடுத்திருக்கிறார். அதை நீ நோண்டி வெளியே எடுத்தாலும் அது வெளியில வரும். கர்த்தர் நீ பிறக்கும் போதே எல்லா அபிஷேகத்தையும் கர்த்தர் உள்ள வச்சுட்டாரு. நீ எப்ப ஜெபிச்சு 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 வெளியே எடுக்கிறியோ அப்பதான் அந்த வரங்கள் அந்த அபிஷேகம் பயன்படும். நீ சாப்பிட்டு அந்த அபிஷேகம் உள்ளார அது வெளியில வராது. அது யாருக்கும் பிரயோஜனம் கடைசியில மண்ணுக்கு தான் சொந்தமா. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளங்களை கொடுத்திருக்கிறார். சிலருக்கு பாடுவதில்லை, சிலருக்கு ஆராதனை செய்வதில்லை, சிலவருக்கு பேசுவதை கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சில பேருக்கு வியாதியை விடுதலை கொடுக்க முடியாது, சிலருக்கு பிசாசுகளை தொட்டக்கூடிய அதிகாரத்தை, சிலர் நர்சு விசேஷத்தை சொல்வது, எத்தனையோ காரியங்களை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிறார். ஆனால் உங்களுக்குள் என்ன அபிஷேகம் இருக்கு என்பதை முதலாவது நீங்கள் அறிந்திருந்தாதான் அந்த அபிஷேகத்தை பயன்படுத்த முடியும். அந்த அபிஷேகத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது எந்த வஞ்சகனும் எந்த பொய்யனும் உங்களிடத்தில் வந்து வஞ்சகமாய் பேச முடியாது. எந்த பொய்யனும் உங்களிடத்தில் வந்து பொய் சொல்ல முடியாது. அந்த அபிஷேகம் உங்களுக்கு காட்சி கொடுத்துரும். இது பொய், இது டூப்ளிகேட் காமிச்சு கொடுத்தோம். அல்லேலூயா. உதாரணத்துக்கு சொல்றேன், சின்னதுல இருந்து நல்ல மாட்டுக்கறி சாப்பிடுறவங்க ஏதாவது ஒரு கடையில போய் இது மட்டன் பிரியாணி கொடுத்தா உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. ஏன் முடியுது? சின்னதுல இருந்து. இதே மாதிரி நம்ம பிறந்ததுல இருந்து ஆவிக்குள்ள ஒவ்வொரு நாளும் வளர 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 எது உண்மை பொய்ன்னு நமக்கு தெரியும். நீ இந்த வேதத்தை வாசிக்க 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 உன்னை கர்த்தர் புதிதாய் மாற்றி மறுரூபப்படுத்துகிறவராக இருக்கிறார். நீ மறுரூபம் படுவது மாத்திரமல்ல, உன் முகத்தை மறுரூபப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன் முகத்துல இயேசு வெளிப்படுகிறவராய் காணப்படும். எத்தனை பேர் அதை முகம் இயேசுவை போல மாற வேண்டும், இயேசுவை போல மாற வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறேன்? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போது வஞ்சகத்தை நாவிடத்தோடு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டிய காரியம் பகுத்தறிவு ஞானத்தை கொடுங்க. அந்த பகுத்தறிவுடைய கிருபையை கொடுங்க. பேசுறது நீர் தானா,
இந்த சாத்தானா என்று பகுத்தறியக்கூடிய ஞானத்தை கொடுங்க. நான் எந்த விதத்திலும் இந்த உலகத்துல நான் வஞ்சிக்கப்படாமல் இருப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எந்த விதத்திலும் அந்த உலகத்தை நம்பி நான் ஓடாதபடி, மனுஷனை நம்பி நான் ஓடாதபடி, கர்த்தரை மாத்திரம் சார்ந்து வாழ எனக்கு உதவி செய்யுங்க கேட்கும் போது கர்த்தர் அந்த காரியத்தை நிறைவேற்றுகிறார். நேரம் மிகுந்த கடந்து செலவிட்டது. அதனால அநேக காரியங்கள் பேச முடியல. இதனால் வருகிற நாட்களிலே கர்த்தர் பேச நிச்சயமாய் உதவி செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி முடிக்கக்கூடிய அன்பை கேட்கிறேன். மத்திய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் பொருளாதாரத்துக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவனே பலியருகே விதைக்கப்பட்டவன். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக வசனத்தை வாசிக்கிறார்கள், கேட்கிறார்கள், ஆனால் இருதயத்தில் என்ன இல்லை? அந்த விதைக்கப்பட்ட வசனம் உடனே காணா போயிருக்கு. காரணம் என்ன? திருடுறவனுக்கு இடத்தை கொடுக்குறோம். ரோட்ல போறவெல்லாம் உள்ளார வந்தால் என்ன ஆகும்? அந்த செடி அல்லேலூயா அந்த விதை முளைக்காம தான் போகும். அல்லேலூயா. ஆனால் 5 வருஷம் 10 வருஷம் சபைக்கு போய் வசனம் வாசிக்கிறோம், வசனம் கேட்கிறோம், ஒரு வசனம் கூட இருதயத்தில் இல்லைன்னா யார் கிரிய செய்யறார்? யார் எடுத்து போடுகிறார்? யார் அதை நசுக்கி போடுகிறார்? யார் அது ஒரு இடத்துல அது திருடுகிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் உனக்குள் இருப்பார்கள், அந்த வசனம் இருதயத்தில் கிரியை செய்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அவருடைய வேலை, சாத்தானுடைய செயல் நல்ல விதைகளை பொறுக்குவதுதான் அவருடைய வேலை. உன் இருதயத்தில் இருக்கிற அந்த நல்ல விதையை பொறுக்கி முள்ளுள்ள விதையை பதித்து விடுவான். அல்லேலூயா. அது என்ன அர்த்தம்னா, அந்த நல்ல விதை நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்யாமல் ஒருவர் ஒரு காரியத்தை சொல்லும் போது அது தவறுதலாய் அவனுக்கு புரிய வைத்து அவனை விரோதித்து சபையை விட்டு வெளியாக்குவதுதான் அவனோட ஒரு ஊழியக்காரனோ ஒரு சகோதரனோ சகோதரியோ ஒரு காரியத்தை சொல்லும் போது சத்ரு அவனுக்குள் வேற விதமாய் பேசி நீங்கள் இப்படி பேசினீர்கள் கலகத்தை உண்டு பண்ணி சபையை விட்டு வெளியில கொண்டு போவதுதான் அவனோட. ஏற்கனவே விதைக்கப்பட்ட அந்த விதையை அவன் எடுத்து முள்ளுள்ள விதையை விதைச்சிட்டு போயிடும். அல்லேலூயா. அது யாருக்கும் பிரயோஜனமே படாது. அல்லேலூயா. என்ற அநேக சபைக்குள் அப்படிதான் காணப்படுது. வசனம் இருதயத்தில் இருக்குமானால் நீ இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். நல்ல விதை உனக்குள் இருக்குமானால் அது அநேகருக்கு பலன் கொடுக்கிறதா காணப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக காரியங்களுக்கு நேரமில்லாதால் என் வார்த்தையை சொல்லிக் கொள்கிறேன். தயவு செய்து ஒவ்வொருவரும் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாக இருக்கிறது. கடைசி வரை உண்மை உத்தமாயிருந்து ஜீவக்கிரீடத்தை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். காரணம், அவர் நமக்காக ஒரு நகரத்தை கட்டி கொண்டிருக்கிறார். அந்த நகரத்தில் நாம் வாசப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருடைய அருகாமையில் நாம் அமர வேண்டும் என்று கர்த்தர் விரும்பிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மை நம்பிக்கொண்டு இருக்கிறார். அவர் நினைத்தால் ஒரு நொடி பொழுதில் சாத்தானை அழிக்க முடியும். ஆனால் அவர் செய்வது காரியம் இல்லை. ஏன்னா நீ மனுஷனை ஏமாற்றி எப்படி இந்த உலகத்தை வஞ்சித்தாயோ அதே மனுஷனை கொண்டு நான் உன்னை ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அந்த பொறுப்பை நம்முடைய கருத்தில் கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பை சரியாய் உணர்ந்து நாம் நிறைவேற்றுவோமானால் நிச்சயமாகவே அந்த ஏதேன் தோட்டத்தில் நாம் இயேசுவோடு வாழ முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே சொல்லுகிறேன், அந்தி கிறிஸ்து காலம் மிக சமீபம். அதற்கு முன்பாகவே நாம் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். இயேசுவோடு 1000 வருட அரசாட்சியில் நாம் வந்து வாழ வேண்டும். அதிலேயும் கர்த்தருக்கு உண்மை உத்தமாக இருந்து நித்தியமாய் நாம் வாழ வேண்டும் என்று நாம் கர்த்தரை போகிறார். அந்த ஏதேன் தோட்டம் நிச்சயமாய் உலகத்தில் வரப்போகிறது. அந்த ஏதேன் தோட்டத்தில் இயேசுவோடு நாமும் வாழ போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் தலைகளை வணங்குவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நன்றி சொல்கிறோம்.